இன்றைய தினம் அரவக்குறிச்சியில் நடைபெறுகின்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்றைய தினம் வந்திருக்கின்றேன். சொல்லுங்க, கேளுங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, இப்போ உள்ளாட்சி தேர்தலுக்கு 3 மாதம் அவகாசம் கேட்டிருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அவகாசம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. தேர்தலுக்கு பயந்துக்கிட்டு தான் கேட்குறாங்க. தொடர்ந்து அவகாசம் இல்லை. 3 மாதத்தில் எவ்வளவு நாள் ஆகிறது? 90 நாள் தான் இருக்கும். இப்போ தேர்தல் நடக்குது. தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லியிருக்குது. இது மாநில தேர்தல் ஆணையம் நடத்துகிறது, மாநில அரசில். தேர்தல் ஆணையம் கால அவகாசம் கேட்டுக்கிறாங்க. அந்த கால அவகாசத்தின்படி நிச்சயமாக உறுதியாக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும். பிரகாசமாக இருக்குது. 4 தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏனென்றால் இந்த 4 தொகுதியுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற்று பணியாற்றி வந்தவர்கள். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் இடையிலே மறைந்த காரணத்தினாலே அந்த தேர்தல் வந்தது. நீதி 3 சட்டமன்ற தேர்தலும் எப்படி தேர்தல் என்று அத்தனை ஊடக நண்பர்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளருக்கும் தெரியும். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இந்த இயக்கத்துக்கு துரோகம் விளைவித்து வெளியேறிய காரணத்தினாலே இன்றைக்கு தவிர்க்க முடியாத சூழ்நிலையிலே இந்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலே தள்ளப்பட்டுகின்றோம். அந்த வகையில் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை அதிமுக சந்திக்க தயாராக இருக்குது. ஏற்கனவே தயாராக தான் இருந்தது. தேசியம் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற காலகட்டத்திலேயே உள்ளாட்சி தேர்தல் துவக்கப்பட்டு பணி துவங்கி வேட்புமனு வாங்கின்ற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் நீதிமன்றத்திலே சில பிரச்சனையை சுட்டிக்காட்டி அவர்கள் அந்த தேர்தலை தடுத்து நிறுத்தினார்கள். பிறகு பல்வேறு பிரச்சனையின் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது 3 மாதம் கழித்து தேர்தல் நடத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் கேட்டுக்கின்றது. நிச்சயமாக தேர்தல் 3 மாதம் கழித்து நடைபெறும். தகுதி தேர்தலை பொறுத்தவரைலாம் ஒரு 1500 ஆசிரியர்கள் பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டாங்க. இப்போ அவங்க பணி பாதுகாப்பு அரசுகிட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசோட நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே ஆசிரியர் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்கின்றன. பல ஆண்டு காலம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் தேர்ச்சி பெறாத காரணத்தினாலே நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அரசு செயல்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. என்ன அவர் தமிழ் நடிகராக கர்நாடக நடிகரும் முதல்ல நீங்கள் தேருங்க. தமிழ்நாட்டில் நடிச்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவருடைய நேட்டிவ் பிளேஸு கர்நாடகம் தான் எனக்கு கருதுகிறேன். அதே தமிழக மக்கள் திறமையான மாணவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது. அவர்கள் திறமையின் அடிப்படையிலே தான் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஒழிய எந்த மாநில அரசும் தானாக முன் வந்து அவர்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதில்லை. தமிழக மாணவர்கள் சிறந்த முறையிலே கல்வி கற்று சிறந்த மாணவர்களை விளங்கின்ற காரணத்திலே அந்த வேலைவாய்ப்பு பெறுகின்றார்கள். 4 தேதியும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கல்வியிலே ஏற்படுத்த புரட்சி மறுமலர்ச்சியின் காரணமாக மாணவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்த காரணத்தினாலே மாணவர்கள் திறமையான மாணவர்கள் உருவாக்கப்பட்டு அவர்கள் அந்த வேலைவாய்ப்புக்கு உண்டான தேர்விலே வெற்றி பெற்று தகுதி பெற்று அவர்கள் அந்த வேலைவாய்ப்பை பெறுகிறார்கள். நீங்கள் தான் சொல்லணும், பத்திரிகையாளர் கூட தான் சொல்லணும். ஏன்னா இது வரைக்கும் அவள் கீழே இறங்கி போனதே கிடையாது. இன்றைக்கு தோல்வி பயத்தின் காரணமாக இன்றைக்கு வெவ்வேறு உத்திகளை கையாண்டு இன்று மக்களை சந்திப்பதாக உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையாளர் பார்த்தேன். இன்றைக்கு அந்த அளவுக்கு தோல்வி பயம் அவருக்கு வந்துவிட்டது. அது மட்டும் இல்லை, இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற 3 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்றைக்கு கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினாலே அவர்கள் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய கொறடா அவர்கள் சட்டமன்ற பேரவைத்திலே புகார் மனு கொடுத்தார்கள். அந்த புகார் மனு கொடுத்த உடனேயே எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உத்தரவின் பேரிலே அவர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அளித்திருக்கின்றார்கள். இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினருக்கும் திமுக தலைவருக்கும் என்ன சம்மதம் இருக்கின்றது? எங்களுடைய கட்சி சேர்ந்த உறுப்பினர் அவர் இயக்கத்திற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினாலே எங்களுடைய கழகத்தினுடைய கொறடா
சட்டப்பேரவைத் தேர்தலிலே புகார் தெரிவிக்கின்றார், ஆதாரத்தோடு தெரிவிக்கின்றார். சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அதற்கு விளக்கம் கேட்கின்றார். அதற்கு ஏன் இவள் கொதிக்கிறார், ஆதங்கப்படுகிறார், எரிந்து விழுகிறார் என்றுதான் தெரியவில்லை. ஆக இதிலிருந்து வெளிப்படுவது உண்மை வெளிப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கும் அமமுக கட்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இது எங்களுடைய கட்சி உறுப்பினர் கழகத்திற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினாலே எங்களுடைய கொறடா அவர்கள் சட்டப்பேரவைத் தேர்தலை விளக்கம் கேட்பதற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினுக்கும் என்ன சம்மதம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எந்த அளவுக்கு எங்களுடைய ஆட்சி கவிழ்க்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றார்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி உடைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சதி செய்ய என்பது அம்பலமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, நான் தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் செல்கின்ற இடத்திலெல்லாம் 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம் சொல்கிறார். 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெறும் என்று சொன்னால் எதற்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரீங்க? உங்களுக்கு நம்பிக்கையில்லா காரணத்தினால தான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடுறீங்க. 22 சட்டப்பேரவை உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் இவர்களுக்கு தானாக பெரும்பான்மை கிடைத்துவிடும். ஆனால் இவருடைய உள்ளத்திலே பயம் வந்துவிட்டது. 22 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமை வந்த காரணத்தினால்தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கார் என்று தான் நான் கருதுகின்றேன். ஆகவே அவர் தோல்வி பயம் வந்துவிட்டது. இந்த தமிழகத்தில் நடைபெறுகின்ற ஏற்கனவே நடைபெற்று முடிந்த 18 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 4 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சி ஆதரவோடு முழுமையாக வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது தேர்தல் விதிமுறை இருக்குது. இந்த தேர்தல் விதிமுறை இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எந்த தகவலும் உங்களுடைய பத்திரிகை வேலை ஊடகம் என்பதுதான் கேட்டுக்கொள்ள முடியலையே, எந்த அதிகாரியும் தொடர்பு கொள்ள முடியாது. இதையெல்லாம் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டது. தேர்தல் முடிந்த பிறகுதான் இதையெல்லாம் என்னென்ன பிரச்சனை என்பதை அவர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக திறக்கப்படும் எதிர்க்கின்றேன். இயற்கை ஒத்துழைத்தால் நிச்சயமாக குறிப்பிட்ட காலத்திலே மேட்டூர் அணை தஞ்சாவூர் டெல்டா பாசன விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திலே திறப்பதற்கு அம்மாவுடைய அரசு உரிய நடவடிக்கை எடுத்தது.